நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ராமின் லீலால மாகா பண்ணனோட கேரக்டரை நீங்க கொண்டாடுவீங்க. மக்களை கொண்டாட ரெடியா இருங்க. Famescape Entertainment presents celebrating 20 years of Macapa. Title sponsor Max Gold, Cash for Gold. Powered by Lenovo, GBS Systems and Services, Achi Hotel Sambar, Matthew Garments, Vipava Organic Store, FlickUp Live Video Shopping App. Digital partner Cineolagam. Luxury car partner Update Cars. Food and beverage partner NSK Biryani. Venue partner Welltech University Avadi. Advertisement partner Shyam Saran Ads and Events. நான் ரியோக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் தெரியும்ல? என்ன பேர்? ஆண்பாவம் படத்துக்கு அப்புறம் ஜென்சி பாக்யராஜ் அவர்தான். எனி டைம் எனிவேர் எனி சிச்சுவேஷன் ஒருத்தர்னால பாசிட்டிவா மட்டும் அந்த சிச்சுவேஷனை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா மாகா பானானால மட்டும்தான் முடியும். நாங்கள் வந்து இங்கேருந்து மசனகுடி ஃபாரஸ்ட் அந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணிட்டோம்னா அங்கே வந்து உனக்கு மொபைல் நெட்வொர்க் வராது. ஸோ அதை தள்ளி வச்சுட்டு மெய்யழகனில் எப்படி அத்தானும் மெய்யழகனும் உட்காந்து பேசுவாங்களோ அந்த மாதிரி நானும் அண்ணனும் உட்காந்து பேசுவோம். ஐயோ, பெண்களுக்கு பிடித்தவங்கன்னு அவர் ஏஞ்சி வர வந்துட்டாரு, தடுத்து நிறுத்தி உட்கார வச்சிருக்கோம். அப்படியா? ஓகே. ராம்லீலா படத்துல வந்து உங்களுக்கு அண்ணனாவே அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு அண்ணன் இல்லை, ஹீரோயினுக்கு அண்ணன்பா. இல்ல அவர் ஹீரோயினுக்கு தாய் மாமனா நடிக்கிறார். இல்ல ஹீரோயினுக்கு தாய் மாமாவா? ஆமா, ஹீரோயினோட தாய் மாமா. அப்படியே அதை நீட் எடுத்துக்கிறேன் பாரு. சோ அதே படத்துல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த படத்துல ஹீரோயினுக்கு வந்து தாய் மாமாவா நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த படத்துல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு மெய்யழகு காம்பினேஷன் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஊச்சமே இல்ல. சினிமால பெருசா நடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. 3 வருஷம். ஆமா, 3 வருஷமா ஒரு படத்துல நடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது நான் கேட்டேன், அண்ணா இந்த படத்துல நீங்க இருந்தா நல்லா இருக்குண்ணா, நீங்க பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டு. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நைட் கான்வர்சேஷன்ல இல்ல இது நீங்க பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவர் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ராமின் லீலால மாகா பண்ணனோட கேரக்டரை நீங்க கொண்டாடுவீங்க. மக்களை கொண்டாட ரெடியா இருங்க. மீட் பண்றதுக்கு எல்லாரும் ஸ்பெஷல் கெஸ்ட் தான். பட் இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நாங்க ஸ்பெஷல் என்ட்ரியோட தான் வருவேன்னு அடம் பிடிச்சாரு. நான் சொன்னேன், இது மாகாப்பாக்காக பண்ற ஈவெண்ட், அண்ணாவை தவிர்த்துலாம் யாருக்கும் பில்டப்னா எனக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தான் அப்படின்ட்டாரு. வேற வழியே இல்ல. அப்படியா? எஸ், ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் our ஸ்பெஷல் கெஸ்ட். டேய், எத்தனை தடவை அந்த பிக் பாஸை போட்டே இருப்ப? பிக் பாஸ்ல இருந்து நாங்களே வெளியே வந்தாச்சு. முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா, பின்னாடி பாரு. ஆமா, இவ்வளவு நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தேன். தேங்க்யூ. எப்பா உங்க காலேஜில் உட்காரதுக்கு உங்க காலேஜ் ஐடி கார்டெலாம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நான் வேற அதில் கேட்டேன், விச் டிபார்ட்மெண்ட்? நோ சார், டுடே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் போயிட்டான். என்ன சபரி, கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துட்டா என்ன ஆச்சு? மக்களோட மக்களா இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, தப்பிச்சுப்ப. எவ்வளவு சின்சியரான பையனா, ஒரு காமெடிக்காக ஒரு கார்டை வாங்கி வந்திருக்கான் பாரு. கடைசி வரைக்கும் கார்டு தான் வருது, காமெடி வர மாட்டேங்குது. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சபரி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நாங்க மக்களின் நாயகன் மாகாப்பான்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. என்னன்னா இங்க இருக்க நிறைய மாகாப்பானா காமெடி, உங்களை சிரிக்க வைக்கிற மாகாப்பான மட்டும் தான் தெரியும். எங்களை மாதிரி கூட ஒர்க் பண்ற எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் பில்லர் இருக்க மாகாப்பான யாருக்குமே தெரியாது. அதனாலதான் இங்க அத்தனை பேர் வந்திருக்கும். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் மாகாப்பானாக்கு. கீழே உட்காந்துருமா? கோ-ஹோஸ்டா? லேட்டா வந்ததும் எல்லாமே என்ன உட்காரணுமாங்கற. இந்த புள்ள முதல்ல இருந்தே வஞ்சன் வச்சு பேசிக்கிட்டாரு. ஏன் இவ்வளவு வன்மத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அடுத்த வருஷம் பிக் பாஸ் நீங்க போங்க, சரியா இருக்கும். கரெக்ட்டா வந்து ரெண்டு பேருமே நீ லைட் பிங்க்ல போட்டுருக்க, அவங்க வந்து பார்த்தனா பிங்க். அப்படியா? அப்ப அது உடனே மாத்தி ஆவணும். ஹோஸ்ட்னா அண்ணன் ஸ்டைல்ல ஒன்னு மாத்தணும். தம்பி யார் இருக்கீங்கங்க? இது யாருக்கு பாராட்டு விழானே எனக்கு புரியல. தம்பி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நீ தான் அடுத்த முதலமைச்சர் ஒரு ஏஐல ஒரு போட்டோ பார்த்தனே. ஏஐல வர ஏஐல எதை வேணா மாத்துறீங்க. மாகாப்பான கண்ணாடி மாத்த மாட்டீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? எங்க எல்லாருக்கும் இந்த கண்ணாடி முதல்ல அறிமுகப்படுத்தினதே மாகாப்பானம் தான். நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல விஜய் டிவிக்கு ஷூட் போடுறப்ப நைட் 8 மணிக்கு போய் உட்கார்ந்தோன்னா நம்ம காலைல ஒரு மதியம் 2 மணிக்கு வர சொல்லுவாங்க. 8 மணிக்கு ஷூட்டிங் ரோல் பண்ணுவாங்க.
ரோல் பண்ணாலும் ஓகே முடிஞ்சிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்று இருப்போம். 1 மணி 2 மணிக்கு மேலே அப்படியே கண்ணு அப்படியே தட்டும். அப்போ பார்க்குறப்ப மாக்கப் பண்ண மட்டும் ஸ்டெடியாக அப்படி நின்றுட்டே இருப்பார், இப்படி கை வச்சுட்டே இருப்பார். ஓகே அண்ணன் தான் சின்சியராக இருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தா 2வது நாள் ஷூட் போகிறேன், அப்பயும் அப்படியே இருக்கார். அப்பதான் அண்ணன் சொல்றாரு தம்பி இப்படி எடுத்து போறதுக்கு அப்புறம் இப்படி நின்றுட்டே இருந்தார். ஓகே அப்பையில இருந்து எங்களுக்கு எப்பப்பெல்லாம் சோறு வடிக்குதோ நாங்க உள்ள நிறைய இடத்துல தூங்கிட்டு இருப்போம். அதுக்கு அண்ணன் இது வந்து எங்க தெரியுமா ஒரு கேபிஏ சாம்பியன்ஸ்னு ஒரு ஷோ நடக்குது. இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுவானுங்க. அப்போ வந்து இல்லை ஃபர்ஸ்ட் வாரம் இப்போ பக்கத்தில் கிரேஸ் அக்கா, டேய் தம்பி எப்படிரா உன்னெல்லாம் முடியலடா, அக்காக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். நான் அடுத்த வாரம் பார்த்தாலும் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க கண்ணாடி போட்டுல தம்பி முடிஞ்ச உடனே எழுப்பு அப்படின்றாங்க. நம்ம கிட்ட கத்துக்கிட்டதா அவங்க சைட்ல பார்த்து கண்டுபிடிச்சாங்க நானும் தூங்கி நிக்கிறேன்ட்டு. ஆனா உண்மைதான். இங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க விஜய் டிவி ஷோல நிறைய பேர் கண்ணாடி போட்டுருக்கணும். அதுக்கு ஊத்துக்குடியே கண்ணு காரணம். அதுல பாதி பேர் தூங்கிட்டு இருப்போம். அதையும் செஃப் தாமு வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஆடியோ சப்ளை எல்லாம் அப்பப்ப கொஞ்சம் கட் ஆகுது. லைட்லாம் அங்க இருந்து கட் ஆகி தான் போகுதுன்னா அப்ப பெரிய ஆள் யாராவது இங்க ஒருத்தர் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வைப்ரேஷனை பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. பெண்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு நபர் வராராம். ஆமா காக்கி சட்டை போட்டு போலீஸார்லாம் வந்திருக்காரு இந்த பக்கம். அப்ப கண்டிப்பா இங்க இருந்து பெரிய ஆள் ஒருத்தர் வர போறாங்க. விக்கி சிவா நீ இல்லடா இல்ல ஒரு நிமிஷம். அப்படியா பெண்களின் கதாநாயகன் அவரா? அவர் வராராப்பா சீரியஸாவா? வளர்ந்தரும் கதாநாயகன் இப்ப வளரும் கதாநாயகன் வளர்ந்த கதாநாயகன் ஆயிட்டு இருக்காரா? சூப்பர். பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு இருக்க ஹீரோ வராரா? இங்க மாறி யாராவது ஸ்டேஜ் ஏற போறாங்க, Really? சீக்கிரம் வர சொல்லுங்க. Thank you so much. Thank you so much. ஆக்சுவலி இப்பயுமே ஒரு ஷூட்ல இருந்தா வந்திருக்காரு. ஸோ வந்ததுக்கு ரொம்ப இல்ல நான் ஆபீஸ்ல இருந்தா வரேன். சும்மா சொல்ல விட்றா. இல்ல நான் ரியோக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் தெரியும்ல? என்ன பேரு? ஆண் பாவம் படத்துக்கு அப்புறம் ஜென்சி பாக்யராஜ் அவர்தான். Thank you so much. என்ன கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. Thank you so much bro. பிரசன்னா thank you so much for having me here and சினி உலகம்க்கு ரொம்ப நன்றி. என்னது மாளவிகா என்ன புரியல, போற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டேவா போவாங்க? அதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போச்சுல்ல, ஒவ்வொரு வாரமும் கூட்டு வருவாங்களா உங்களுக்கு? அவங்க இல்லைங்க, அவங்க கேரளா போயிட்டாங்க. ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேல அண்ணனை செலிப்ரேட் பண்ணுற இந்த டேல வந்து இருக்கிறதே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. ஹாப்பி 20 இயர்ஸ். அந்த 20 இயர்ஸும் ஒருத்தர் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க முடியும் அப்படின்னா அது எங்கள் அண்ணன் மாக்காப் பண்ணனால மட்டும்தான் முடியும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது எனக்கும் அவருக்கும் நடுவில். ஸோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அப்படியே தொடர்ந்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க விக்கி சிவா அவர்களை வந்து வருக அப்படின்னு சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம். அவர் ஏஞ்சி வர வந்துட்டாரு, தடுத்து நிறுத்தி உட்கார வச்சிருக்கோம். அப்படியா? ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் தான். ஸோ ஓகே வினோத், ஜாக்லின், கேமி அண்ட் சரண்யா எல்லாரையும் இங்கே பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். டயட்டில் இருக்கிறது எப்படி அப்படின்னு இன்னைக்கு எனக்கு ஜாக்லின் ப்ளீஸ் எனக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்க. ஆல்ரெடி கருப்பு டிஷர்ட் போட்டா தொப்ப தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக கருப்பு டிஷர்ட் டெய்லி போட்டு சுத்திட்டு இருக்கேன். இல்ல நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. ஓகே ஸோ எஸ் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ த வெரி பெஸ்ட் மாக்காப் பண்ணா ஆல் த டைம். எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் உங்களுக்கு சந்தோஷமாவே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். ப்ரோ அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே நம்ம கேட்டுட்டு இருந்தோம், அண்ணனோட இவ்வளோ வருஷம் நிறைய பேர் நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அவர்கிட்ட இருந்து பர்சனலாக கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு. எனி டைம் எனிவேர் எனி சிச்சுவேஷன் ஒருத்தர்னால பாசிட்டிவாக மட்டும் அந்த சிச்சுவேஷனை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா மாகாபானால மட்டும்தான் முடியும். எனி டைம் எனி சிச்சுவேஷன் எனி வேர்ஸ்ட் சினாரியோவாக இருந்தாலுமே அதுக்குள்ளார இருக்க ஒரு பாசிட்டிவ் எடுத்து அந்த மொமெண்ட்டே பாசிட்டிவாக மாற்றிடுவார் அண்ணன். அண்ட் அவர் கூட எப்போ இருந்தாலுமே வந்து அந்த இடமே ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் ஒரு ஹாப்பியான ஒரு வைபாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் 2 பேரோட ஹாப்பி வைபை வந்து எங்களால் ஸ்டேஜில் நிறைய ஷேர் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் நாங்கள் இப்போ நம்ம ரெகுலராக ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம்ல, ஸோ அந்த வேலையிலேருந்து நம்ம அந்த வேலையிலேருந்தும் இந்த வேர்ல்டுலேருந்தும் வெளியில் போனால்
எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு மாக்காப்பானா தான் கற்றுக் கொடுத்தாரு. அது ரெகுலராக 2 பேரும் சேர்ந்து பண்ண வேற செய்வோம். நாங்கள் வந்து இங்கேருந்து மசனகுடி ஃபாரஸ்ட் அந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணிட்டோம்னா அங்கே வந்து உனக்கு மொபைல் நெட்வொர்க் வராது, அந்த மொபைல் கையிலேருந்து பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதை தள்ளி வச்சுட்டு மெய்யழகனில் எப்படி அத்தானும் மெய்யழகனும் உட்காந்து பேசுவாங்களோ அந்த மாதிரி நானும் அண்ணனும் உட்காந்து பேசுவோம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு டேவாக இருக்கும். போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு திரும்பி சென்னைக்குள்ளார வந்து இறங்கும் போது அகைன் அது ஒரு ரீஸ்டார்ட்டாக இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். such a beautiful bond. சூப்பர். எக்ஸாம்பிள் கொடுத்ததுலயே தெரிஞ்சிருச்சு. சொல்றப்ப நோட் பண்ணியா மெய்யழகன் காம்பினேஷன் அவருக்குள்ள இருக்க பாண்டை நாங்க நிறைய சொல்ல முடியாது. அதான் சொல்ல போறீங்களாமே எங்களுக்கு விஷயம் அதான் சொன்னேனே. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா அவங்க நீங்க சொல்ல முடியாத விஷயத்த எல்லாத்தையும் நாங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்லீலா படத்துல வந்து உங்களுக்கு அண்ணனாவே அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு அண்ணன் இல்லை. ஏய் சொல்லுங்கடா. ஹீரோயினுக்கு அண்ணன்பா. இல்ல அவர் ஹீரோயினுக்கு தாய் மாமனா நடிக்கிறாரு. இல்ல ஹீரோயினுக்கு தாய் மாமாவா? ஆமா, ஹீரோயினோட தாய் மாமன். அப்படியே அதை நீட் எடுத்துக்கிறேன் பாரு. சோ அதே படத்துல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த படத்துல ஹீரோயினுக்கு வந்து தாய் மாமாவா நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த படத்துல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு மெய்யழகன் காம்பினேஷன் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். உச்சமே இல்ல கட் பண்ணி போட்டுருவாங்கல்ல, இங்க இருக்கவங்களுக்கு தானே தெரியும். அதான் ராமின் லீலால வந்து மாக்காப்பானா இருக்காரு. அது ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. அதாவது 2 பேரும் ஒண்ணா நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் வந்து 2 பேருக்கும் ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுனதே இல்லை. 2 பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதும் இல்லை. ஏதோ ஒரு நாள் ரேண்டமா அந்த டாபிக் போச்சு. ஏன்டா 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் படுத்து பண்ணா என்னடா பண்ணா நல்லா இருக்கும்லடா அப்படின்னாரு. அப்ப கரெக்டா ராமின் லீலால ஒன்று அமைஞ்சது. கேட்டோடனே டேரக்டர் ஓகேன்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், அடடா இதை ஏன்டா நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா நிறைய பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம், ஒன்னா இருந்திருக்கோம். பட் ஒர்க் அட்மாஸ்பியர்ல 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததுன்னு பார்த்தா ஐ திங்க் ஒரே ஒரு ஷோ தான் 2 பேரும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அது பயங்கர மெமரபிளான ஷோ 2 பேருக்குமே. நான் மகத்னா அவர் சிம்பு அப்படி பண்ணியிருப்போம் அந்த ஷோவில். ஸோ ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு படத்தில் அது 2 பேருமே அப்படி இமேஜின் பண்ணதே இல்லை. பட் ராமின் லீலா அது அமைஞ்சதுக்கு அப்புறமேட்டு என் பசங்கள்கிட்ட கேட்டால் தெரியும், டெய் அண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாருன்னா ஒரே ஜாலி, அது ஒரு மாதிரி ஃபன் வைபாக இருக்கும். அண்ட் அந்த படத்தில் ஹீரோயினோட தாய் மாமனா பண்ணியிருப்பாரு. பட் காம்பினேஷனாக எனக்கும் அவருக்கும் நிறைய இருக்கும். அந்த சீன் எல்லாமே வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ அது அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு அந்த வைப்பு பாஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணுறதுனால ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா நம்ம காம்பினேஷனில்? மாக்காப்பானா காம்பினேஷன், ரியா காம்பினேஷன் முதல் அதில் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் மாக்காப்பானனுக்கு. ஏன்னா ஒரு சினிமாவில் பெருசாக நடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. 3 வருஷம். ஆமாம், 3 வருஷமாக ஒரு படத்தில் நடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது நான் கேட்டேன், அண்ணன் இந்த படத்தில் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குண்ணே, நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டு. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நைட் கான்வர்சேஷனில், இல்லை இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவர் திரும்ப சினிமாவில் நடிக்கிறது. அது வந்து என் கூட என்னோட படத்தில் அது என்னோட படம்னு இல்லை, அது எங்கள் படம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஒன்றா சேர்ந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணும்போது அது என் படத்தில் நடக்குதுன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். அண்ட் எப்பவுமே நமக்கு பர்சனலாக ஒருத்தவங்களுக்கு பாண்ட் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே ஆன் ஸ்க்ரீன்லயும் அதை ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீன்லயும் பயங்கர சக்ஸஸ் ஆகணும். நான் இதே மாதிரி நிறைய படங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். நாங்கள் விஷ் பண்றோம். நோட் பண்ணி வச்சுக்கிங்க, ராமின் லீலால மாக்காப்பானனோட கேரக்டரை நீங்கள் கொண்டாடுவீங்க. மக்களை கொண்டாட ரெடியா இருங்க. ராமலீலா படத்துல நம்மளோட ரியோவும் மாக்காப்பனோட காம்பினேஷன். நான் வந்து சீரியஸா என்னோட ரோல் நான் பண்ணுவேன்ப்பா, சிரிச்சிருவான்ப்பா ஷார்ட்ல. சிரிச்சுட்டு அது 1 மோர் போவேப்பா. எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, இந்த ஆள் தான் அவனை சிரிக்க வைக்கிறான்ட்டு. நான் அது கேரக்டராக தான் நான் அது பண்ணுறேன். அது ஜாலியாக போவோம். நாங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து காட்டுக்குள்ளே போயிருந்தோம், கரடிலாம் போய் பார்த்தோம். அப்போ வந்து 12ஆம் தேதி ஷூட்டு கேன்சல்ன்ற நியூஸ் எனக்கு வந்துடுச்சு. இவனுக்கு தெரியாது, ஏன்னா ஃபோன் அங்கே வராது இல்லையா. நான் வந்து இந்த கேன்சல் அப்படின்னா இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். நான் இல்லை இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அப்படிதான் நம்ம வந்து அதை பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆயிடுச்சு, இதுக்காக வந்து பார்த்தோன்னா மன வருத்தப்பட்டு அப்படிலாம் கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும், அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களையும் ஒரு நாள் உட்கார வச்சிட்டேன். அது என்ன பண்ணாருன்னா, ஷூட் கேன்சல்ன்றது வந்து இவர் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஃபோன் யாருக்கும் வேலை செய்யல, இவர் வெளில போகும்போது கனெக்ட் ஆகி இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் வந்து சொன்னோடனே நான் ஃபோனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது, ஏன் ஷூட் கேன்சல் அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வந்தால் குடும்பமாக 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இன்னொரு நாள் ஸ்டே போட்டேன்டா, இன்னொரு 2 நாள் இங்கே இருந்துட்டு போகிறோம். அண்ணே அங்கே கேன்சல்னே, அதுதான் கேன்சல் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படி போட்டாங்க. பிளானே முடிச்சிட்டாரு. ஆமா ஆமா. ரியோ வந்து உங்களை பத்தி சொன்னதை கேட்டோம். நீங்க ரியோ பத்தி ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க வந்து படத்துக்கு போய் சக்சஸ்ஃபுல் ஹீரோவா மாறது வந்து உண்மையிலே ரியோ வந்து ஒரு பெரிய விஷயம் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு மேல் வந்து இங்க வந்து ஒரு உதாரணமா வந்துட்டு இருக்கான். விக்கி சிவாலாம் சொல்லிட்டே இருக்கான். அது மாதிரிலாம் ஒரு ஹீரோவா இருக்கிறத தாண்டி சக்சஸ்ஃபுல் ஹீரோ, அவரே ஒரு பாடலாசிரியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு வந்து நான் வந்து ரியோ வந்து பார்த்தோன்னா ஆங்கரிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரதராக பார்த்தது, ஃபேமிலியாக பார்த்ததை தாண்டி
இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது வந்து ஐ கேன் see the sincerity to his work. அந்த பண்ணக்கூடிய அந்த ஒர்க்குக்கு வந்து சின்சியாரிட்டி, அந்த சீன் வந்து பார்த்தோன்னா இது வந்து இப்போ தேட்டரில் எப்படி வரும், மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ நான்லாம் வந்து என்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்தீங்கன்னா அது இதெல்லாம் யோசிக்க மாட்டேன், சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது என் வேலை, காசு கொடுக்குறாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் மோர் இன்டு இட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல் இருக்குதுன்னா கூட அந்த கல் எடுத்து ஓரமாக இவர் தள்ளி வைப்பா. அப்படி அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஃபஸ்ட் டைம் நான் சினிமாவில் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுனால ஐ saw that habit அண்ட் அந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்கிட்டலாம் வராது. ஷூட்டிங் எப்படி நிறுத்தணும்னு தான் பார்ப்பேன் தவிர ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு இல்லை சும்மா ஜோக்குக்கு சொல்கிறாரு. அவரு ஒரு சீனை ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுக்கும்போது அந்த சீனுக்குள்ளே இருக்க லைஃப்பை இன்னும் பெட்டர் ஆகணும்னா, அந்த சீன் இன்னும் பெட்டர் ஆகணும்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணும்ல. மாக்காப்பான்னா ஆன் டாட் ஆன் பாயிண்ட். அதில் சூப்பர் மாப்பிள்ள. அப்போ நான் ஒரு இது கேட்குறேன். அண்ணன் வந்து எப்பயுமே இந்த தன்னடகத்தில் அப்படி சொல்கிறாருன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இந்த படத்தில் இந்த சீனில் நீங்கள் வேற மாக்காப்பாவாக பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள். அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்னு நினச்சின்னா சொல்லலாம். இந்த இடத்துல அது கிளைமாக்ஸாக இருக்கலாம், மிட் கிளைமாக்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்க ஒரு பொசிஷனாக இருக்கலாம். மாக்காப்பானாவே இந்த படத்தில் நீங்கள் வேற மாதிரி பார்க்கலாம். இது எல்லாம் என்னமோ ஹிண்டிங் டுவர்ட்ஸ் சம்திங்கா இருக்கு. படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னால அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆன் ஸ்கிரீன்ல வந்து ஆங்கரா அவரை நிறைய ரசிச்சிருப்போம், ஹீரோவா நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம், கமெடியனா பார்த்துருப்போம், கேரக்டர்ல பார்த்துருப்போம், நிறைய பர்ஃபார்மன்ஸை படங்கள்ல பார்த்துருப்போம். பட் அது எல்லாத்தையும் விட இந்த படத்துல ஒன் ஸ்டெப் மேல தான் இருக்கும். இந்த படத்துல மாக்காப்பா ஏய் என்னடா நம்ம மாக்காப்பாவா இது அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா யூ வில் கம்ப்ளீட்டா வந்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பர். அப்ப படம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னாங்க நம்ம பாப்பா வேற இடத்துல நடிச்சிருக்காருங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பா வரும். எழுதி வச்சுக்கோங்க. படம் ரிலீஸ் ஆகிறோம், படம் சக்சஸ் மீட்டா நாங்க இதை சொல்லுவோம். ஏன்னா நாங்க மாக்கா பண்ணனா வேற மாதிரி பார்க்க போறோம் இந்த இடத்துல. மாறு வேடத்தில் மாக்காப்பான்ற மாதிரி ஒரு டைட்டில்ல வருது போல இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மச்சான் ரொம்ப 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 தேங்க்யூ. ஆனா இதுக்கு என்னன்னா எப்படி சொல்றது சொல்லிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரியோ வருவாரா என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. அது நம்ம ஃபங்க்ஷன் ரியோ வந்துருவாருன்னு தெரியும். உண்மையிலேயே இன்னைக்கு நீ வர்றது வந்து மாக்கா பண்ணனு சர்ப்ரைஸ். ஏன்னா பாதி பேர் இங்க கேரவன்லயே பாத்துட்டாரு, பக்கத்துல உட்கார்ந்து. ஏன்னா நேத்தானே 2 நாள் இருக்குமா? ஆமா. 2 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்னா தான் இருந்தா. இப்ப திடீர்னு வந்தா போயிட்டா இவன் ஏன் கூட தானே இருந்தா, என்ன சர்ப்ரைஸ் இது அப்படின்னு சொல்லிருவாரு. இல்ல இங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஃபோன் பண்ணி அவருக்கு சொன்னேன், மாக்கப்பா நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸா, நீ எத்தனை மணிக்கு வர, நான் வரேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி. ஆமா, சர்ப்ரைஸ்லாம் பிளான் பண்ணா ஃபோன் பண்ணி கங்க்ராட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அந்த சர்ப்ரைஸ் வந்து கரெக்டா ஃபோன் பண்ணி சொன்ன தாடி பாலாஜனனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, மாக்கப்பா எத்தனை மணிக்கு உனக்கு சர்ப்ரைஸ், நான் எத்தனை மணிக்கு வரணும், 4 மணிக்கா, சரி வந்துடுறேன். என்னையே டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்ட இந்த டீமுக்கும் நன்றி. அது காலேஜ் டீம் ஃபுல் சர்ப்ரைஸ் தான் அண்ணனுக்கு. அதனால நீ வந்தது உண்மையிலேயே பெரிய சர்ப்ரைஸ். ஒரு 10 நிமிடங்கள் எங்களுக்காக உட்கார்ந்து. தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. என்ன பார்த்து தம்பின்னு சொன்னது யாருடா? நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஜாக்லின்லாம் தம்பி தான் கூப்பிடுவேன். நீங்கள் என்னைக்காவது லேடிஸ் மாரி நடந்தீங்கன்னா நாங்கள் அவங்க லேடிஸ்னு கூப்பிடலாம். 20 years of மாக்காப்பா அப்படின்னோட சேர் எல்லாம் போடுவீங்க, பன்னீர் சொம்பு, இந்த சந்தன கிணோலாம் வச்சு நம்ம சேனல் ஃபார்மேட்லயே வளகாப்பா எடுக்க போறீங்க எனக்கு. ஃப்ரம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, அண்ணா எனக்கு கேரவேன்ல என் கை பிடிச்சி எனக்கு ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுறல்லம்மா, ஐம் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதனால தான் அவங்க கூடவும் சரி உங்கள் பின்னாடியும் சரி இத்தனை தம்பிங்க எப்பவுமே இருப்பாங்க. Famescape Entertainment presents celebrating 20 years of Macapa. Title sponsor Max Gold, Cash for Gold. Powered by Lenovo, GBS Systems and Services, Achi Hotel Sambar, Matthew Garments, Vipava Organic Store, FlickUp Live Video Shopping App. Digital partner Cineolagam. Luxury car partner Update Cars. Food and beverage partner NSK Biryani. Venue partner Welltech University Avadi. Advertisement partner Shyam Saran Ads and Events.